பிள்ளையா இருக்கும்போது அதலக்காய்ன்னு ஒன்று கிடைக்கும். அதலக்காய் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதலக்காய். அது என்ன செய்வோம்னா, இப்படி காட்டுகளுக்கு போகும்போது அப்படி நடைபாதைகளில் அல்லது இந்த பருத்திக்குள்ளேயோ சோளம், மொச்சை இதுகளுக்குள்ளே இதுவும் தானாக முளைச்சி வரும். அப்படி முளைச்சி வர்றதில் அதுலேருந்து பறித்து வீட்டில் கொண்டாந்து சமைச்சுன்னா அது பொரியல் பண்ணுவாங்க. அது எப்படின்னா பார்க்குறதுக்கு நம்ம மிதி பாவை இருக்குல்ல, மிதி பாவை சின்னதாக இருக்கும் பாவக்காய். அதே மாதிரி அதோட சின்னதாக இருக்கும் அது. அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் சரி எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட தூரத்துக்கு நானும் அலைஞ்சிட்டேன். அந்த அதலக்காய் டேஸ்ட்டு இன்றைக்கி வரைக்கும் என்னோட மனசுக்குள்ளே இருக்குது. நான் அந்த வட்டம் போகையில் நான் யோசிச்சுக்கிட்டே தான் போனேன். அதலக்காய் அந்த வட்டம் எப்படினாலும் முடிஞ்சால் பறித்து பார்க்கணும், ஏன்னா கிடச்சினா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிடைக்கல. அது அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு வேளை மேபி இருக்கலாம். ஆனால் என் கண்ணில்